தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான வியாபாரமும் இல்லை, வசூலும் இல்லை. வேற்றுமொழி படங்கள் தமிழகத்தில் வசூல் பண்ண அளவுக்கு நேரடி தமிழ் படங்கள் வசூலில் மிகப்பெரிய வெற்றி பெறலைங்கிறது தான். 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி நடித்த ஒரு நடிகர் அந்த படம் 500 கோடியை தாண்டதுக்கே மூச்சு தனது. ஒரு படத்தினுடைய கண்டென்ட்டை பேசுறதை விட்டுட்டு தனி மனித தாக்குதலில் கொண்டு வந்த நிப்பாட்டி சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பெருசாக்கி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமா 2024 உங்களுக்கு முழு விவரமும் தெரியும். வணிகத்தை பற்றி அடிக்கடி நம்ம பேசுகிறோம். தமிழ் சினிமா எப்படி இருந்தது கடந்த ஆண்டில்? ஒரு வருஷம் டிசம்பர் மாதம் அந்த வருஷ சினிமாவை பேசுகிறது எல்லாம் எழுதுறது வழக்கமாகி போச்சு. இந்த வருஷம் சினிமா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான வியாபாரமும் இல்லை, வசூலும் இல்லை. எதிர்பார்த்த படங்கள் எல்லாமே எதிர்பார்த்த வசூலை கொடுக்கலாம். ஏன்னா 365 நாள் ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் வாரம் படம் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இது வரைக்கும் இந்த டிசம்பர் 27 தான் கடைசி வாரம். இந்த வருஷத்தில் 230 நேரடி தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷத்தில் நீங்கள் வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமொழி படங்கள் தமிழகத்தில் வசூல் பண்ண அளவுக்கு நேரடி தமிழ் படங்கள் வசூலில் மிகப்பெரிய வெற்றியை பெறலைங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரம். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் 2 முறை என்பது மிகப்பெரிய வசூல் பண்ண வேண்டிய சூழல். ஜனவரி பொங்கல், அடுத்து அதை விட்டிங்கன்னா தீபாவளி. பொங்கலை பொறுத்த வரைக்கும் புஷ்வானம் ஆகிப்போச்சு. அயலான், கேப்டன் மில்லர், மிஷன் சாப்டர் 2, மேரி கிறிஸ்மஸ், இந்த 4 படங்கள்லாம். விஜய் சேதுபதி, தனுஷ், அருண் விஜய், சிவகார்த்திகேயன், இந்த 4 பேருக்கும் இந்த படங்கள் பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. தாத்தா நைட்டு தாங்குவாரா இல்லை மறுநாள் போயிடுவாரன்ற மாதிரி தான் இந்த 4 படங்களுடைய வசூல் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சூழலில் அன்னைக்கு ஒவ்வொரு படத்தினுடைய வசூலையும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஓடி முடிஞ்ச 6 மாதம் கழிச்சு திரும்பி பார்க்கும்பொழுது பொங்கலுங்கிறது லாபகரமாக இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட அந்த 230 படங்களில் நீங்கள் விஜய், அஜித்துக்கு இந்த வருஷம் படம் வரல, கமலஹாசனுக்கு படம் இல்லை, பெரிய ஸ்டார் நட்சத்திரங்களுக்கு படம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், தனுஷ், விக்ரம், சூர்யா, இப்படி 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு தான் நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். இவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு படம். ரஜினிகாந்துக்கு 2 படம் வந்துச்சு, விஜய்க்கு 1 படம் தான் வந்துச்சு. தனுஷுக்கு 2 படம், சிவகார்த்திகேயனுக்கு 2 படம், விக்ரமுக்கு 1 படம், கார்த்திக்கு ஒரு படம் மையலகன். அது யாருமே எதிர்பார்க்காத அளவில் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம். முதல்ல ஒரு 3 நாள் வால்வாசாவா போராட்டத்திலேருந்து 4ஆவது நாளில் அது ஜெட் வேகத்தில் பயணிக்க ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய வசூலை பண்ணுச்சு. அதே மாதிரி பொங்கலுக்கு அயலாண்டில் விட்ட வெற்றியை அடுத்தவர் வரும்பொழுது தீபாவளிக்கு வந்தார். தீபாவளிக்கு சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் யாருமே எதிர்பார்க்காத வசூல் அடிப்பட்டை கிளப்பி சிவகார்த்திகேயனுடைய சினிமா வாழ்க்கையில் முதல் முறையாக, ஏன்னா அந்த 100 கோடி கிளப்பை கிராஸ் பண்ணுறதுக்கே அவர் மூச்சு திணறி போராடுவார். அசால்ட்டாக 300 கோடியை கடந்து இந்திய சினிமாவில் டாப் 10 பட்டியலில் சிவகார்த்திகேயன் வந்துட்டார். ஏன்னா 100 கோடியை தாண்டி வசூல் பண்ண படங்கள் 1000 கோடி, 1500 கோடின்னு லிஸ்ட்டு போடும்போது அதில் சிவகார்த்திகேயன் 7ஆவது இடத்துக்கு வந்துட்டார். பொங்கலுக்கு தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கல. ஆனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம் கேப்டன் மில்லர். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த ராயன் 100 கோடியை கிராஸ் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. அதே நேரத்தில் இந்த முன்னணி நடிகர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க தடுமாறிட்டு இருந்தப்ப 10 கோடி, 20 கோடி, 30 கோடியில் நடித்த படங்கள்லாம் உங்களுக்கு லப்பர் பந்துன்னு ஒரு படம். அது எல்லாருமே இது ஒரு படமான்றது தான் யோசித்தாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த படங்கள், பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனால் கூட அதுக்கெல்லாம் போட்டியாளராக நின்ற இந்த ஆண்டுடைய அதிகபட்ச லாபகரமான படமாக லப்பர் பந்து மாறி. சூப்பர் ஹிட் படங்கள் அப்படின்னா என்னென்ன படங்களை நீங்கள் வரிசைப்படுத்துவீங்க?
அதாவது இந்த வருஷத்தில் நீங்கள் சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லப்பர் பந்து தான். ஏன்னா நீங்கள் வந்து கோர்ட்டு வந்து 500 கோடி ரூபா வசூல் பண்ணிருச்சு, அமரன் வந்து 315 கோடி ரூபா வேட்டையன் இருக்கு 15 வசூல் இருந்துச்சு, வேட்டையன் 300 கோடியை தாண்டிடுச்சு, இதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு வரவு செலவுன்னு பார்க்கும் பொழுது வேட்டையனில் வந்து ரஜினிகாந்தனுடைய சம்பளம் 125 கோடி ரூபா, கோட் படத்தில் விஜயனுடைய சம்பளம் 250 கோடின்றாங்க. 250 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நடித்த ஒரு நடிகர் அந்த படத்தில் நீ இந்தியாவுடைய அனைத்து மொழிகளில் இருக்கக்கூடிய மல்டி ஸ்டார் எல்லாமே நடித்த படம். அந்த படம் 500 கோடியை தாண்டறதுக்கே மூச்சு திணறுச்சு. ஆனால் லப்பர் பந்து படத்தில் ஏன் அதை வந்து இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய லாபகரமான படம்னு சொல்கிறோம்னாக்க, அதனுடைய பட்ஜெட் அதிகபட்சமாக 10லேருந்து 15 கோடி. அதில் நடித்த எந்த ஒரு நடிகருமே பிரபலம் இல்லாதவங்க. அதுக்குன்னு எந்த விதமான பெரிய பரபரப்பான செய்தியோ ப்ரமோஷனோ மீடியா கொடுக்கலாம். ஆனால் அதை விட 4 வாரம் கடந்த தேட்டரில் கூட்டமாக மக்கள் கூட்டமாக வந்து படம் பார்த்தாங்கன்னா அந்த படத்தினுடைய வெற்றிக்கு, அதாவது பல படங்களுடைய வெற்றிக்கு மறைந்த நடிகர் எம்ஜிஆர் எப்படி அவருடைய பாடல்கள் அவருடைய காட்சிகள் எப்படி உதவி பண்ணுச்சோ, அதே மாதிரி லப்பர் பந்துக்கு விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்தனுடைய ஒரே ஒரு பாட்டை, ஏன்னா அவர் போடும் பொழுதே வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலி சொல்லிட்டு தான் அந்த படத்தை போட்டார். 2வது விஜயகாந்தை ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு எடுத்த படம்னு சொன்னார். அவர் நம்பிக்கை வீண் போல. அதாவது விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டுமில்ல சகல தரப்பு மக்கள் அந்த படத்தை வந்து இயல்பாக பெண் உரிமை, பொம்பளைன்னா அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், திமிர்த்தனம் பண்ணக்கூடாதுங்கிறது எங்கள் காலங்காலம். ஆனால் அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா பெண்மை வந்து பெண் உரிமை, அவங்க ஆணுக்கு இணையானவங்க தான் அப்படிங்கிறத இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தூக்கி காட்டியிருப்பார். அதே மாதிரி கிரிக்கெட்டுங்கிறது வந்து கிரிக்கெட்டை வச்சு 2-3 படம் இந்த வருஷம் வந்தால் கூட கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கிறத கடந்து அதில் பொட்டு வைத்த தங்கக்கூடம் படம் தான் பாட்டம் அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுச்சு. ஸோ அந்த படத்தினுடைய பட்ஜெட் என்ன தான் மோசமாக 20 கோடி ரூபானா கூட அந்த படம் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்கு. ஸோ 20 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் 100 கோடி ரூபாய் தாண்டும் பொழுது அதுதான் நம்பர் 1 வசூல் படமாக இருக்க முடியும். நீங்கள் 350 கோடி ரூபாயில் அல்லது 300 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட கோட் படம் 500 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணுறது அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதே மாதிரி தான் ராயன் வெற்றி படம் தான். ஆனால் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு அதனுடைய வருவாய்க்கும் கம்பேர் பண்ணோம்னா லப்பர் பந்து கிட்ட யாருமே கிட்ட நெருங்க முடியாத நிற்க முடியாத அளவுக்கு தான் அந்த படத்தினுடைய வசூல் இந்த வருஷம் இருந்தது. மிகப்பெரிய தோல்வி படங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? இந்த ஆண்டனுடைய மிகப்பெரிய தோல்வி படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லால் சலாமை சொல்லலாம், இந்தியன் 2 சொல்லலாம். இந்த 2 படமே மிகப்பெரிய தோல்வி படம் தான். ஏன்னா நீங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தினுடைய அடையாளமாக தென்னிந்தியாவில் முன்னிறுத்தப்பட்ட இயக்குனர் சங்கர், நடிகர் கமலஹாசன், லைக்காங்கிற ஒரு பெரிய நிறுவனம். அந்த படத்துக்கு அவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பில்டப். ஆனால் படம் ஜெயிக்கலை. அதே மாதிரி தான் நீ அடுத்த தங்கலான் படத்துக்கு கொடுத்த பில்டப்பு ஆஸ்காருக்கு போகும். ஐயோ, அதாவது இந்த பேச்சு அந்த பேச்சில் அந்த படத்துக்கு. ஆனால் அந்த படம் இயல்பாக வந்திருந்தால் அந்த படம் ஒரு சராசரி வெற்றியை அடைஞ்சிருக்கு. அந்த படத்தினுடைய ஒரு திரைப்பட இயக்குனராக ஒரு திரையாக்கத்தில் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சதை செஞ்சுருந்தார். நடிகர் விக்ரம் வந்து தன்னுடைய முழு உழைப்பு 200 தான் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த படத்தை தோல்வியடைய வைக்கணும்னு இங்கே சோசியல் மீடியாவும் மற்ற அதுக்கு எதிரான வேலைகள் இங்கே நடந்ததுனால அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாள் கூட பார்க்காம அவாய்ட் பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதே மாதிரியான சூழல் தான் இந்தியன் படத்துக்கு இங்கே உருவாக்கப்பட்டது. அதாவது மீம்ஸ் கிரியேட்டர் எல்லாருமே இந்த 2 படத்தையும் வச்சு செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக வந்து மாட்டினது கங்குவா. அதாவது தங்கலானில் பட்ட சூடை கங்குவாவில் சைலண்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா 2 ஒரே கம்பெனி தயார் பண்ண படம். கங்குவாவுக்கு அவங்க கொடுத்த பில்டப் இந்தியாபுரம் போய் ட்ராவல் பண்ணதெல்லாம் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் விக்ரம் எந்த அளவுக்கு அந்த படத்துக்காக மெனக்கெட்டு 200% உழைப்பு கொடுத்தாரு, அந்த உழைப்பு இந்த படத்துக்கு இருக்குது. ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுனாக்க சூர்யாவுடைய தனி மனித விரோதம். அந்த படத்தினுடைய எஸ்இஓ வேலை செஞ்சால் அதை ப்ரொமோஷன் பண்ண தனஞ்சயன் அவருக்கு இங்கே இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கக்கூடிய
எதிர்மறையான ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தினுடைய கண்டென்ட்டை பேசுகிறத விட்டுட்டு தனி மனித தாக்குதலில் கொண்டு வந்து நிப்பாட்டி சவுண்டு சரியில்லை, சரியாக கேட்கல, அதாவது சின்ன சின்ன விஷயங்களை பெருசாகி ஊதி பெருசாக்கி அந்த படத்தை ஒன்றுமே இல்லாமல் பஸ்மமாக்கினாங்க. ஸோ இந்தியன், கங்குவா, தங்கலான் இந்த மூணுமே இங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவினால் இந்த படம் பின்னுக்கு தள்ளப்பட்டதை ஒழிய அது இயல்பான தோல்வின்னு சொல்ல முடியாது. திட்டமிட்டு அந்த 3 படத்தையும் காலி பண்ணாங்க. இந்த ஆண்டு இந்த 2024 வெளிவந்த படங்களில் அதிகமாக பேசப்பட்ட படங்கள் எப்படின்னா சூப்பர் ஹிட் ஆகிருக்காது, ஆனால் அதோட கதைக்களம் எடுத்துக்காட்டுக்கு வந்து கொட்டுக்காளி, அப்புறம் வந்து அவர் சூரி நடித்த படங்கள், சூரி நடித்த விடுதலை 1, 2 இதுமா, அப்புறம் சின்ன பட்ஜெட்ல 2024 வந்த படங்கள்ல குடும்பங்கள் கொண்டாடின படம் லப்பர் பந்து. அதே நேரத்தில் இன்னொரு படம் இந்த ஆண்டினுடைய கடைசியில் விடுதலை. தங்கலானில் எப்படி நீங்கள் வந்து தலித் அரசியல் அல்லது அடிமை சமூகம் சம்மந்தமாக ரஞ்சித் எப்படி டேரிங்காக ரொம்ப போல்டாக பேசியிருந்தாரோ அதே மாதிரியான ஒரு அரசியலை விடுதலையில் வெற்றிமாறன். அதாவது அந்த படத்தில் நிறைய குறைகள் இருக்கலாம் அல்லது மைனஸ் இருக்கலாம், ஆனால் அதையும் கடந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய வணிக சினிமாவில் மசாலா வெட்டு குத்து இது இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவுக்குள்ளே போயிட்டுருக்கும் பொழுது வெற்றிமாறன் இயக்கிய 7வது படம், இதுவரைக்கும் அவர் இயக்கின 6 படமே வெற்றி படம். இந்த 7வது படம் வெற்றி அடையுமா தோத்துருமான்றது பந்தயமே போய்கிட்டு இருந்துச்சு கோடம்பாக்கத்தில். அதை இந்த 2 பாகத்தையும் எடுத்த செலவான பணத்தை பாகத்தில் அவங்க எடுத்துட்டாங்க. அதனால் தைரியமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பட் அந்த படம் ஒரு மிகப்பெரிய அரசியல் விவாதத்தை சினிமாவுக்குள்ளேயும் சரி சினிமாவுக்கு வழியாக உருவாகியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி இடதுசாரி அரசியலை பேசுகிறதும் கம்யூனிசம்னா என்ன, தீவிரவாதத்தில் தீர்வு காண முடியுமா இல்லை மிதவாதத்தில் காண முடியுமான்னு ஒரு அரசியல் விவாதத்தையும் அந்த படத்தில் வெற்றிமாறன் உருவாக்கி இருக்கிறார். ஸோ இந்த ஆண்டினுடைய முக்கியமான படங்களை நீங்கள் பட்டியல் போட்டிங்கனாக்க விடுதலை என்பது இன்றைக்கி இல்லை, தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத படமாக அந்த படம் இருக்கும். தமிழ் சினிமாவில் வந்து இந்த 2024 மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடந்ததா, மிகப்பெரிய தடைகள் எதுவும் நடந்ததா? 2024 பிரச்சனைகள் அல்லது பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர் சங்க பஞ்சாயத்துகள் அது காலங்காலமாக இருந்துட்டு அதை மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்குன்ற மாதிரி அது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்தியன் படம் ரிலீஸ் ஆகிறது தான் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்தில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் முடிக்கிறது ரிலீஸ் பண்ணுறதில்ல நீதிமன்றம் இந்த பஞ்சாயத்து எல்லாம் நிறைய போச்சு. அதே மாதிரி தங்கலான் படம் வந்து படம் ரிலீஸ் வரைக்கும் அந்த தயாரிப்பாளர் போராடினார். அதாவது ரிலீஸ் தேதி அறிவிச்சதுக்கு முன்னாடி சம்பந்தம் இல்லாமல் அந்த படத்துக்கு பிரச்சனைலாம் வந்துச்சு. அதையெல்லாம் கடந்து ஒரு 50-60 கோடி ரூபாய் ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். இதுதான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். மற்றபடி வழக்கமாக சினிமாவில் இருக்கக்கூடிய டைவர்ஸ் பஞ்சாயத்து, இப்போ ஜெயம் ரவி டைவர்ஸு, ஜிவி பிரகாஷ் டைவர்ஸு, இப்போ கடைசியாக சீன ராமசாமி நானும் உள்ளே என்னையாலும் நானும் டைவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நிறைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் இந்த இதில் வந்திருக்குது. இது வந்து பொதுமக்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். 2வது தொழில் ரீதியாக சினிமாவுடைய தயாரிப்பையோ விநியோகத்தையோ பாதிக்காத பஞ்சாயத்துகள் இந்த பஞ்சாயத்தெல்லாம். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானுடைய அவருக்கும் அவர் மனைவிக்குமான மன ஒப்பந்தம் பிரிவு அப்படிங்கிறத வந்து அவங்க மனைவி அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் அதை போட்டு ஏஆர் ரஹ்மானுக்கு இதில் வரைஞ்சி ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்னென்னா ஏஆர் ரஹ்மான் விஷயத்தில் வழக்கமாக பரபரப்பாக நாளாந்தரமாக டைட்டில் வச்சு யூடியூப்பில் பேசிகிட்ருப்பாங்க. இப்போ அது மொத்தம் காணா போய் யூடியூப் அப்படிங்கிற ஒரு மோகம் என்பது இப்போ பார்வையாளர்கிட்ட குறைஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இணையதளம், செய்தித்தாள், எப்படி சினிமா செய்திகள் இதில் எது நம்பகத்தன்மை அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எதையுமே நம்ப முடியலை யூடியூப்பில் வந்தது. 2025 தமிழ் சினிமா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2024 சூடு வாங்கின ஹீரோக்கள் இழப்பீடுகள் எல்லாமே 2025 சமன் செய்யப்படுமானா அதற்கான நோக்கி தான் தமிழ் சினிமா போயிட்டுருக்கு. ஏன்னா 2025 ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் 2024 இழந்ததை ரஜினிகாந்த்,
கமலஹாசன், விக்ரம், சூர்யா இவங்கெல்லாம் மீட்டு எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குது. இதில் குறிப்பாக நம்ம விட்டு போன ஒரு விஷயம் என்னென்னா 230 படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு 27 வரைக்கும். இந்த 233 படத்தினுடைய மொத்த முதலீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய் என்பது முதலீடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 1500 கோடிக்கு ஒரு 3000 கோடி 4000 கோடியாக வசூல் ஆகியிருக்கணும். அப்படி வசூல் ஆகலை. ஆனால் இந்த ஒரு வருட காலத்தில் தமிழ் ரசிகர்கள் அள்ளி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்நிய மொழி படங்களுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் மாதிரி நிறைய மொழிமாற்று படங்களுக்கு இங்கே அதிகமான வசூல். இப்போ நம்ம கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் போய் தமிழ் படங்கள் வசூல் பண்ணுற மாதிரி மலையாள படங்கள், இந்தி படங்கள், தெலுங்கு படங்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 வந்து ஒரு தமிழ் படம் என்ன வசூல் பண்ணுமோ தமிழ்நாட்டில் அந்த வசூலை நோக்கி இன்னும் குறையாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் படங்கள் ஒரு நேர்கோட்டிலையோ அல்லது நேர்த்தியாவோ நம்ம ஆடியன்ஸு பார்வையாளர் விரும்புகிற மாதிரி இல்லாதவங்களுடைய விளைவு தான். இதையெல்லாம் சரி பண்ணி 2025 தமிழ் சினிமா மீண்டும் புத்துணர்ச்சியோடு வரமுன்ற நம்பிக்கைக்குரிய வகையில் தான் இப்போ இருக்கக்கூடிய தயாரிப்புகள்லாம் இருக்குது. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.